Next theorem 1.9. If A is a non-singular square matrix of order n, then first proof on the adjoint of A the whole inverse equal to adjoint of A inverse equal to 1 by determinant of A into A. இதில் 6 proof பண்ண வேண்டியது இருக்கு. First proof பண்ணுறேன். Proof எழுதிக்கலாம். கொடுத்துருக்கூடிய கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஏங்கிறது நான் சிங்குலர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சின்ஸ் A is a non-singular square matrix. A is a non-singular square matrix. Non-singular square matrix இருந்ததுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? determinant of A ங்கிறது not equal to 0 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? not equal to 0னா non-singular அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ non-singular matrix determinant of A not equal to 0 கிடைச்சிச்சுன்னா நமக்கு என்ன எக்ஸிஸ்ட் ஆகும்? A inverse எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ A inverse எக்ஸிஸ்ட் ஆகுது. இப்போ ப்ரீவியஸ் தியரத்தில் பார்த்துருப்போம். A inverse is equal to 1 by determinant of A into adjoint of A அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஓகேவா? அதை இப்போ இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ adjoint of A மட்டும் ரைட் சைடில் வச்சுக்கோங்க. adjoint of A is equal to determinant of A into A inverse. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்? adjoint of A the whole inverse அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக போத் சைடு என்ன பண்ணிக்கிறேன்? இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் எடுத்துக்கிறேன். டேக்கிங் இன்வர்ஸ் on both side என்ன எடுத்துக்கிறோம்? நம்ம இன்வர்ஸ் எடுத்துக்கிறோம். இன்வர்ஸ் எடுத்து என்ன கிடைக்கும்? adjoint of A the whole inverse is equal to determinant of A into A inverse the whole inverse. ஓகேங்களா? இப்போ ப்ரீவியஸ் பார்ட் இருக்கக்கூடிய தீர்த்த ஸ்டேட்மெண்ட் தான். அதாவது தீரம் 1.4 அது என்னென்னா lambda into A the whole inverse is equal to 1 by lambda into A inverse. இந்த தீர்த்தோட ஸ்டேட்மெண்ட்டை இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா நமக்கு ப்ரீவியஸ் பார்ட்டில் என்னென்னா A B the whole inverseன்னு கிடச்சிச்சுனாவே B inverse into A inverse நம்ம எழுதுவோம். ஏன்னா இந்த ரெண்டுமே வந்து என்னவா இருக்கணும்னா மேட்ரிக்ஸாக இருக்குது. ஆனால் B inverse into A inverse நம்ம எழுதுகிறோம். ஏன்னா இங்கே கொடுத்துருக்க என்ன கொடுத்துருக்காங்க? டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏன்னா கண்டிப்பாக இது என்னவாக தான் இருக்கும்? ஒரு ஸ்கேலர் வேல்யூவாக தான் இருக்கும். ஸோ இந்த தீர்த்தோட ஸ்டேட்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? lambda into A the whole inverse equal to 1 by lambda into A inverse. ஓகேங்களா? இப்போ lambdaக்கு பதிலா இங்கே என்ன இருக்குது? டிட்டர்மெண்ட் ஆஃப் A இருக்குது. அதேமாதிரி ஏக்கு பதிலா இங்கே என்ன இருக்குது? A inverse. இது வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. நெக்ஸ்ட்டு adjoint of A the whole inverse is equal to 1 by lambdaக்கு பதிலா இங்கே என்ன இருக்குது? டிட்டர்மெண்ட் ஆஃப் A into A inverse. அதாவது ஏக்கு பதிலா இங்கே என்ன இருக்குது? A inverse the whole inverse. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறோன்னா நம்ம தீரத்தோட ஸ்டேட்மெண்ட், அதாவது A inverse the whole inverse என்னென்னு எழுதலாம்? ஏன்னு எழுதலாம். அது எதோட தீரம் 1.8. அதுவும் ஏங்கிற நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்கணும். A inverse வந்து என்னவாக இருக்கும்? நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்தால் மட்டும்தான் என்ன கிடைக்கும் எனக்கு? A inverse the whole inverse is equal to A அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? அந்த தீரத்தை இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ யூஸ் பண்ண என்ன கிடைக்கிது இந்த இடத்துல? adjoint of A the whole inverse is equal to 1 by determinant of A into A அப்படின்னு சொல்லி எனக்கு கிடைக்குது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா ஒரு பாட்டை கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது adjoint of A the whole inverse is equal to 1 by determinant of A into A அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன ப்ரூஃப் பண்ணா adjoint of A inverse equal to 1 by determinant of A into A அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சது. இப்போ செகண்ட் கண்டுபிடிக்கலாம். செகண்ட் இங்கே என்ன இருக்குது நமக்கு? அதாவது adjoint of A is equal to determinant of A into A inverse இருக்கா? இதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஹோலாக இன்வர்ஸ் எடுக்கிறேன். அதாவது ஏக்கு மட்டும் இன்வர்ஸ் நான் எடுக்கிறேன். ஹோலாக இல்லை, ஏக்கு மட்டும் இன்வர்ஸ் எடுக்கிறோம். இங்கேருந்து adjoint of A is equal to 1 by A determinant of A into A inverse ஏக்கு மட்டும் இன்வர்ஸ் எடுக்கிறேன். adjoint of A the A inverse is equal to determinant of A inverse into A inverse the whole inverse. ஓகேவா? இந்த பார்ட் வந்து 1 என்ன வச்சுக்கலாம் நம்ம? இது 2 இது 3ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த 1ங்கிற ஈக்குவேஷனில் இருந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏக்கு பதிலாக என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன்? A இன்வர்ஸ்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? டேக்கிங் ஏக்கு பதிலாக என்ன எடுத்துக்கிறோம் நம்ம? A இன்வர்ஸ். ஓகேவா? அப்போ A இன்வர்ஸ் ஈக்குவல் டு டிட்டர்மெண்ட் ஆஃப் A இன்வர்ஸ் இன்ட்டு A இன்வர்ஸ் த ஹோல் இன்வர்ஸ். சரியா? இப்போ ஆல்ரெடி பார்க்க தெரியும் நமக்கு A இன்வர்ஸ் த ஹோல் இன்வர்ஸ்னால் தீரம் 1.8 ஸ்டேட்மெண்ட்டு A இன்வர்ஸ் த ஹோல் இன்வர்ஸ்னால் A அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ adjoint of A இன்வர்ஸ் ஈக்குவல் டு டிட்டர்மெண்ட் ஆஃப் A இன்வர்ஸ் இன்ட்டு A அப்படின்னு தெரியும். இதுவும் டிட்டர்மெண்ட் ஆஃப் A இன்வர்ஸ் அப்படிங்கிறது ஒரு தீர்த்த ஸ்டேட்மெண்ட் தான். தீரம் 1.4 நம்ம என்ன எழுதிப்போம்? determinant of A inverse is equal to 1 by determinant of A அப்படின்னு எழுதிப்போம். ஓகேவா? ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். அப்போ இது இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறோம். என்ன இருக்குது? adjoint of A inverse is equal to
டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 1 பை டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏன்னு இப்போ 1 பை டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு ஓகேவா இது தேர்ட் பார்ட்டு அதாவது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ த ஹோல் இன்வர்ஸுங்கிறத 1 பை டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாச்சு அதே மாதிரி அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸை என்ன சொல்லியாச்சு 1 பை டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏன்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு ஃப்ரம் 2 1 3லேருந்து ஃப்ரம் 2 and 3 அப்படிங்கிற பார்ட்லேருந்து நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா adjoint of A the whole inverse is equal to adjoint of A inverse is equal to 1 by determinant of A into A hence proved 1.9 second one determinant of adjoint A equal to determinant of A whole power n minus 1 நாம் ப்ரூவ் பண்ண வேண்டியது இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற தியரம் வந்து we know that first theorem ப்ரூவ் பண்ணியிருப்போம் A into adjoint A equal to adjoint A into A equal to determinant of A I n ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் இந்த தியரத்தை வச்சு தான் யூஸ் பண்ண போகிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இது வந்து இதுக்கு ஈக்குவல் நம்ம ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கோம் இப்போ ஃபஸ்ட்டுக்கு ஈக்குவல் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட் ஒன்று அப்போ therefore A into adjoint A equal to determinant of A into in நமக்கு வந்து determinant of adjoint A தான் வேணும் அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஹோலாக என்ன பண்ணுறேன் டேக்கிங் டிட்டர்மைன்ஸ் எடுக்கிறேன் டேக்கிங் determines on both sides determines on both sides determines எடுக்கிறேன் அப்போ therefore determinant of A into adjoint A equal to determinant of A into in இப்போ தனித்தனியாக நம்ம டிட்டர்மைண்ட் போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா இதுக்கு determinant of A into determinant of A determinant of adjoint A determinant of A into determinant of adjoint A equal to இப்போ பார்த்தீங்கன்னா n டைம்ஸ் அப்படிங்கிறதுனால ஐயை பொறுத்த வரைக்கும் ஐடென்டி மேட்ரிக்ஸு determinant of I1 போட்டிங்கனாலும் ஒன்று தான் I2 போட்டாலும் ஒன்று தான் டிட்டர்மெண்ட்டு I3 போட்டிங்கனாலும் ஒன்று தான் அப்போ therefore இதுக்கு நம்ம என்ன தான் கிடைக்கும் 1 தான் கிடைக்கும் ஆனால் இதுக்கு n டைம்ஸுங்கிறதுனால determinant of A whole power n into determinant of in வந்து 1 ஓகே தென் பார்த்தீங்க அப்படின்னா determinant of A into determinant of adjoint A equal to determinant of A n into 1 நம்ம போட தேவையில்லை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் என்ன இருக்குது determinant of A மல்டிபிள் இருக்குது அது அந்த பக்கம் டிவைட் ஆகும் அப்போ determinant of adjoint A is equal to determinant of A whole power n divided by determinant of A இது மேலே கொண்டு போனோம்னா இன்வெர்ஸ் ஆகும் அப்போ determinant of adjoint A equal to determinant of A n whole power into determinant of A minus 1 நம்ம பவர் ரூல் படி A power m into A power n is equal to A power m plus n அந்த ரூல் படி இங்கே என்ன ஆகும் அப்படின்னா determinant of A சேம் பேஸ் அப்போ therefore பவர் ஆட் பண்ணிக்கலாம் மைனஸ் இருக்குனால n minus 1 அவன் ப்ரூவ் பண்ண சொல்கிறது அதுதான் determinant of A adjoint A equal to determinant of A n minus 1 okay this answer இன்னொரு டைம் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க determinant of adjoint of A equal to determinant of A n minus 1 பவரில் ப்ரூவ் பண்ணணும் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச தியரத்தை வச்சு ப்ரூவ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு தியரம் A into adjoint A equal to adjoint A into A is equal to determinant of A in ஓகே ஆல்ரெடி நமக்கு இந்த தியரம் தெரியும் இதில் இருந்து நான் என்ன பண்ணுறேன்னா இது மூணுமே ஈக்குவல் தான் நான் ஃபஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டுக்கு ஈக்குவல் எடுத்துக்கிறேன் இப்போ A into adjoint A is equal to determinant of A into in இதில் வந்து நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்துல adjoint determinant தான் கேட்குறான் adjointக்கு அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே determinant வேணுங்கிறதுனால taking determinants on both sides எடுக்கிறேன் அப்போ determinant of A into adjoint A then determinant of A into in இது பார்த்தோன்னா தனித்தனியாக determinants அப்ளை பண்ணும்போது determinant of A into determinant of adjoint A equal to இதுக்கு பார்த்தீங்கன்னா ஐக்கு நம்ம ஐங்கிறது ஐடென்டி மேட்ரிக்ஸ் எந்த ஆர்டருக்கு நம்ம எடுத்தாலும் 1 தான் கிடைக்கும் என்ன இருக்கிறதுனால இதுக்கு என்ன அப்படின்னா determinant of A n தென் பார்த்தோம் அப்படின்னா மல்டிஃபிகேஷனில் இருக்கிற இந்த determinant of A அந்த டிவைட் அப்போ determinant of adjoint A is equal to determinant of A whole power n divided by determinant of A இந்த டினாமினேட்டர் இருக்கிறது மேலே போச்சுன்னா இன்வெர்ஸாக மாறும் அப்போ determinant of adjoint A is equal to determinant of A into determinant of minus 1
சேம் பவர் பேஸ் இருக்கிறதுனால ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எம் ப்ளஸ் என் ஃபார்முலா படி n-1 கிடைக்கும். ஓகேங்களா? திஸ் ஆன்சர்.